Hi friends, this is your Aariwingsworld. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான கிராண்ட் ஸ்லீவ் ஒர்க் வந்து பார்க்க போறோம். ஸோ கம்மியான பட்ஜெட்ல எவ்வளோ கிராண்டா ஒரு சூப்பர் பிளவுஸ் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் வந்து பார்டர் டைப்ல வந்து எனக்கு வந்து ஒர்க் பண்ணி கொடுங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க இல்லையா. அவங்களுக்கு இந்த ஒரு டிசைன் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ரெடியா வெயிட் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம அந்த டிசைனோட ஸ்லீவ் பார்ட் வந்து பார்க்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல் அண்ட் வந்து கிராண்டாக வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஸோ இது வந்து ஒரு ஸ்லீவ் வந்து பண்ணியிருக்கேன் அண்ட் தென் இது வந்து அனதர் ஸ்லீவ் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த டிசைனில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கீழே டபுள் ஜரி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் லைன் வந்து சுகர் பீட் கொடுத்துருக்கேன். சுகர் பீடில் வந்து நான் வந்து என்ன பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ப்ரிசோ பிராண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா. அதுக்கடுத்து செகண்ட் வந்து 4 நம்பர் பீடில் ஒன்று ஒன்றா வச்சு நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் மறுபடியும் சுகர் பீட் வந்து ஒரு லைன் வந்து கொடுத்துருக்கேன். ஆக்சுவலி நான் வந்து சுகர் பீட் வந்து கோல்டன் கொடுக்கல, நான் வந்து ரோஸ் கோல்டு வந்து கொடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம கஸ்டமரோட சாரீ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் வந்து கொஞ்சம் காப்பரும் இன்னொரு வந்து ஆன்டிக்கும் கொஞ்சம் கலந்த மாதிரி இருக்கிறனால நான் வந்து ரோஸ் கோல்டு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து சுகர் பீட் வந்து ஃபுல்லாகவே வந்து காப்பர் கலரில் தான் நான் கொடுத்துருக்கேன். மறுபடியும் ஒரு லைன் வந்து கொடுத்துருக்கேன் பாருங்கள். மொத்தம் வந்து 4 லைன்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இங்கேருந்து மேலே வந்து ஒரு 4 இன்ச், அதாவது பார்டர் மாதிரி கேட்டிருந்தனால நான் வந்து 4 இன்ச் கேப் விட்டு கீழேயும் ஒரு லைன் சுகர் பீடு, தென் வந்து மறுபடியும் ஒரு லைன் வந்து 3 நம்பர் பீட், அதுக்கப்புறம் 4 நம்பர் பீட், அதுக்கப்புறம் மறுபடியும் 3 நம்பர் பீட் கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஜரியில் அவுட்லைன் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். சரிங்களா. ஸோ கீழேயும் பார்டர் மேலேயும் பார்டர் வந்து நான் கொடுத்துருக்கேன். சென்டரில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக உள்ள மாதிரி இல்லாமல் நான் லைட்டாக வந்து வி கட்டிங் டைப்பில் நான் வந்து கொடுத்துருக்கேன். அப்போ தான் வந்து உனக்கு டிசைன் பார்க்கறதுக்கு நல்லா எடுத்துக்காட்டும். இப்போ நார்மலாக நம்ம ஸ்ட்ரைட் கொடுக்கறத விட இந்த மாதிரி நீங்க வி கட்டிங் டைப்ல கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிளவுஸ் வந்து அழகா இருக்கும். இப்போ இந்த டிசைன்ல வந்து மேலேயும் வந்து வி கட்டிங் இருந்துச்சு, கீழேயும் வி கட்டிங் தான் இருந்துச்சு. பட் கஸ்டமர் வந்து எனக்கு கீழே ஸ்ட்ரைட்டாகவும் மேலே மட்டும் வி கட்டிங் கொடுங்க அப்படின்னு சொன்னனால நான் மேலே வந்து இந்த மாதிரி முக்கோண ஷேப்ல நான் வந்து கொடுத்துருக்கேன். மேபி உங்களுக்கு வந்து கீழேயும் வந்து முக்கோண ஷேப் வேணும்னா நீங்க கீழேயும் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சென்டர்ல வந்து கஸ்டமர் கொடுத்த டிசைன்ல வந்து ஒரு ரவுண்டு தான் கொடுத்துருந்தாங்க. பட் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணது என்னன்னா ரவுண்டு கொடுக்கறத விட இந்த மாதிரி முக்கோண டிசைனுக்கு, அதாவது மேலே முக்கோணம் கொடுக்குறப்ப நீங்க திலகம் பேஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கறனால நான் திலகம் பேஸ் வந்து கொடுத்துருக்கேன். சென்டர்ல வந்து சாரி கலர் வந்து அவங்களோட சாரீ கலர் ஆக்சுவலி வந்து என்னன்னா இந்த மாதிரி தான் லைட் எல்லோ மாதிரி இருக்கும். ஸோ இங்கே அதே லைட் எல்லோ கொடுத்தா உங்களுக்கு கான்ட்ராஸ்டாக எடுத்து கொடுக்காது அப்படிங்கிறனால நான் வந்து ரோஸ் கலரில் வந்து வச்சுட்டு சுற்றி ஒரு லைன் வந்து பாருங்கள் காப்பரும் ரோஸ் கோல்டு மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு லைன் சுகர் பீடு, அதுக்கப்புறம் 3 நம்பர் பீட், அதுக்கப்புறம் மறுபடியும் சுகர் பீட் கொடுத்துருக்கேன். தென் மறுபடியும் 3 நம்பர் பீட், அதுக்கப்புறம் ஒரு லைன் சுகர் பீடு, அதுக்கப்புறம் அதை சுற்றி வந்து 4 நம்பர் பீட் வந்து கொடுத்துருக்கேன். இதில் எல்லாமே காப்பர் ரோஸ் கோல்டு மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் அங்கே பிளாங்க் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா. ஸோ அந்த பிளாங்க் ஸ்பேஸ் வந்து நான் கவர் பண்ணுங்கிறதுக்காண்டி 3 நம்பர் பீடை தனித்தனியாக வச்சு நாட் பண்ணியிருக்கேன். ஓவரால் பார்க்கறதுக்கு நம்ம பிளவுஸ் நிறைஞ்சாப்ல இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி டிப்ஸ் வீடியோவில் நான் வந்து போட்டிருப்பேன். இப்போ நீங்கள் உள்ள வந்து கிராண்டாக ஒர்க் பண்ணி கொடுக்கணும்னா நீங்கள் த்ரெட்ல கூட வாட்டர் ஃபில்லிங் பண்ணலாம், இல்லைனா வந்து செக்குடு பேஸ் கூட பண்ணி கொடுக்கலாம்னு வந்து நான் சொல்லியிருப்பேன். ஸோ நம்ம நிறையா வந்து நான் வந்து டிப்ஸ் வீடியோமே ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அதை ரெகுலராக வாட்ச் பண்ணாவே நிறையா உங்களுக்கு ஐடியாஸ் கிடைக்கும். ஏன்னா நான் ப்ளவுஸ் பண்ணுறப்ப நான் என்னென்ன ஐடியாஸ்லாம் யோசிக்கிறேனோ ஸோ அதை தான் வந்து நான் டிப்ஸாக வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் மேலே பார்க்கலாம். மேலே வந்து அவங்க கொடுத்ததுல ரொம்ப சின்ன மோட்டிஃபாக இருந்துச்சு. நான் வந்து அவங்களுக்கு அழகாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு நல்லா லாங் மோட்டிஃபாக வந்து கொடுத்துருக்கேன். சென்டரில் அந்த லைட் எல்லோ கலரில் ஒரு ஸ்டோன் ஒட்டி, இது வந்து ஸ்டிச்சிங் ஸ்டோன் தான். இந்த ஸ்டிச்சிங் ஸ்டோன் வச்சு நான் ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கேன். அதை சுற்றி சுகர் பீட் கொடுத்துருக்கேன். தென் அதை சுற்றி வந்து இது வந்து வீட் பீடில் ஒன் சைடு குண்டாவும் ஒன் சைடு ஒல்லியாக இருக்கிற வீட் பீடை சக்கரி டைப்பில் வரிசையாக ஒன்று ஒன்றா வச்சு நல்லா அழகாக சூரியன் மாதிரி நல்லா ரவுண்டாக வச்சு நம்ம வந்து நாட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் சென்டரில் 2 மோட்டிவ் இருக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் சைடில் 2 மோட்டிவ், அதுக்கப்புறம் கிராஸில் அந்த எண்டிங் செக்ஷனில் ஒரு மோட்டிவ் இருக்கிற மாதிரி நல்லா பிளவுஸ் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நம்ம வந்து நல்லா லாங் மோட்டிவ் கொடுத்துட்டோம். அவங்க கொடுத்ததுல வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு ஸ்டோனும் சுற்றி வந்து சுகர் பீட் இதே மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு ஸ்டோன் ஒரு குட்டியாக அந்த மாதிரி வச்சு சுற்றி சுகர் பீட் கொடுத்துட்டு அங்கே இந்த பக்கம் சும்மா வந்து ஒரு 4 நம்பர் சுகர் பீட் வச்சு மட்டும் 4 பக்கம் மட்டும் நாட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் எனக்கு அந்த மோட்டிவ் பிடிக்கலங்கிறனால இந்த மோட்டிவ் நான் வந்து பண்ணேன். அதுக்கப்புறம் அங்கங்கே பிளாங்க் ஸ்பேஸாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி நான் வந்து ஒரு ஸ்டோன் வச்சு இது ஒரு 4 நம்பர் பீட் வச்சு சுற்றி சுகர் பீட் வந்து நான் அங்கங்கே நாட் பண்ணியிருக்கேன். ஸோ ஓவரால் வந்து இந்த பிளவுஸ் வந்து நம்ம செம்மையாக வந்து கம்மி ரேட்டுக்கு நல்லா வந்து செம்மையாக வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த பிளவுஸ்க்கு நான் எவ்வளோ சார்ஜ் பண்ணேன் அப்படின்னா இதோட நெக் டிசைன் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டு இதுக்கோட ப்ரைஸ் எவ்வளோ நான் சார்ஜ் பண்ணேங்கிறத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். அதே மாதிரி நம்ம அனதர் ஸ்லீவும் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த ஒரு டிசைன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, and then கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் அண்ட் டிப்ஸ் வீடியோஸ் அதுக்கப்புறம் ஃபன் வீடியோஸ் எல்லாமே போடுறோம். ஸோ எல்லாத்துக்கும் வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நாளைக்கு நம்ம இதை விட சூப்பர் அண்ட் கிராண்டான ப்ளவுஸ் டிசைனோட மீட் பண்ணலாம். பாய், ஹேவ் எ நைஸ் டே.